ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ யூல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுங்களே. வீட்டு தலை போட்டி வந்து நடந்து முடிஞ்சிச்சு. சாண்ட்ரா தான் ஜட்ஜா இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அந்த பால் கேம் நல்லா இருந்தனால அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பால்ஸ் எல்லாம் நிறைய வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு யார்கிட்ட நிறைய பால்ஸ் இருக்கோ அது மாதிரி இப்படி படுத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்கள ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அரோராக்கு எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷாக்கு வந்து விக்ரம் பிக்கல்ஸ் அந்த மாதிரி அவங்கவுங்க பேர். நம்ம பார்வதிக்கு வந்து இவங்க திவ்யா, அப்புறம் வினோத்க்கு வந்து கம்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கமருதீன் சூப்பரா வந்து கைட் பண்ணி கொடுத்தாரு. வினோத் தான் வின் பண்ணியிருந்தாரு. 32 அவர் பால்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கமருதீன் அவங்க கவுண்ட் பண்ணும்போது சாண்ட்ரா மிஸ் பண்ணிட்டாங்க. இவளோட பார் ஓடுதுல வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சுன்னு. ஸோ அதை சொன்னதுனால நீங்களே அந்த போட்டோல பாப்பீங்க, அப்படியே பயங்கர பொறாம தாண்டவாயிடும். இது வந்து எப்பயுமே வாத்துமலான் இருக்கும்போது அது அநியாயமா இருந்தாலும் வாத்துமலான் பாருக்கு சப்போர்ட் பண்றதும் பாரு இப்படியே அது பழகிருச்சு. பாரு வந்து வாத்துமலான் எப்படியே அதனால யார் கூட இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும். நீ ஏன் சொல்லி காமிச்ச அப்படின்னா ஆக்சுவலா 32 எடுத்திருந்தார் வினோத். அதனால நீ 29 தானே அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டெக்னிக்கலா எப்படி இருந்தாலும் நீ அதை சொல்லி காமிச்சிருக்க கூடாது. நீ எனக்கு தான் நின்று இருக்கணும். சாண்ட்ரா வேற உனக்கு எப்பயுமே நிக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால பின்னாடி இப்ப வந்து பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கா. நீ வந்து அங்க இருந்து முட்டிக்கினே இருந்துச்சு ரெண்டுத்துக்கும். இதுல வின் பண்ண முடியலன்னா ஆதிரைக்கு வேற பயங்கர அழுக. அங்க ஒரு சீன். அப்புறம் சபரியும் திவ்யாவும் சேர்ந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதிரை என்ன நினைப்புல உள்ள வந்துருக்கே தெரியல. இந்த மாதிரி வெளியில அவ்வளவு கழிவு ஊத்துனதை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப நடிச்சுட்டு தானே இருக்க. உன் நேச்சர் இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்தது அப்ப கரெக்டா இப்ப பவ்யமா இருக்கிற ஆதிரை வந்து கரெக்டா இன்னும் புரியல. அப்புறம் இவர் வந்து டீம் எல்லாம் பிரிச்சு விட்டுருந்தாரு. எப்பயும் போல பார்வதி வந்து வேலை செய்யறதுக்கு சாண்ட்ராவோட சேர்ந்து கிளீனிங் டீம் அவங்க 2 பேரும். ஆனா முடியாது எல்லாத்தையும். நம்ம பிக் பாஸ் வேற யார் இந்த தடவை வந்து வீடு ரொம்ப கிளீனா இருக்கணும், யார் வர போறாங்கன்னு தெரியல. அது ஏதோ பொடி வச்சு சொல்ற மாதிரி இருந்தது. இவங்க எல்லாம் ஃப்ரீ டாஸ்க் எல்லாரும் வர போறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு மொத்த லேடிஸ் ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்க அத்தனை பேரையும் ஒன்னா போட்டுட்டு கிச்சன் டீம்ல எஃப்ஜே கூட போட்டுருக்காங்க. எதுக்கு எஃப்ஜே போடணும்னு தெரியல. எஃப்ஜே போனத வாரமா கிச்சன் டீம்ல தான் இருந்தா. சொன்ன மாதிரி அவ்வளவு பேர் கிச்சன் டீமுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நிறைய பேர் கிச்சன் டீம் போட்டு கிளீனிங்க்கு 2 பேரை போட்டு யார் வேணா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கமருதீனும் சப்போர்ட் பண்ண போறா, விக்ரம் பிக்கல்ஸும் சப்போர்ட் பண்றா. எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் நாங்களே எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்னு சீன் போடுது. இந்த பார்வதி வந்து பேசிக்காவே நான் சொல்றேன் வீடியோஸ்ல இந்த தப்பா நினைக்கிறேன். 24/7 பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரெஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா கவர்டா இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை வந்து கீழே இழுத்து விட்டு தான் பேசுது. அது நல்லாவே இல்லை இதெல்லாம் பண்றதெல்லாம். இது எப்படி இது எக்ஸ்போசிங் தாங்க. அதாங்க உண்மை. நீங்க அது யார் எப்படி நினைச்சிட்டாலும் அதான் உண்மை. 24/7 பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஏற்கனவே கிழிஞ்ச வாயி பீட பார்வதி இப்படி எல்லாம் ஃபுல்லா சோஷியல் மீடியால ஒன்னதான் கழுவி ஊத்திட்டே இருக்காங்க. அப்பதான் கமருதீன் கொஞ்சம் அறிவு வந்தது. அமித் பேசும்போது நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி எடுத்துட்டு போங்க ரொம்ப சாஃப்டா தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் நல்லவர் தான் அமித். இவன் வந்து பக்கவா வந்து கேம்காக பண்றான்றது தெரிஞ்சிச்சு அமித் கிட்ட பேசும்போது பார்வதி பத்தி. அப்ப ஆனாலும் வந்து பார்வதி பின்னாடியே போயிட்டு அந்த சரி பண்ணணும் அந்த சண்டையை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். முடிஞ்ச விட்டாலும் அவன் விட மாட்டான், அவன் விட்டாலும் இது விட மாட்டேங்குது. பிடிச்சுன்னு எனக்கா நீ சப்போர்ட் பண்ணல, எனக்கா நீ நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதே ஓடின்னு கிடக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் நிலவரம் இதே மாதிரி தான் போகுது. இப்போ அரோரா விஷயம் ஆஃப்ன்றதுனால வினோத் மேல வந்து பொறாம வந்துருச்சு பார்வதிக்கு. சாண்ட்ரா சொன்னாங்க நான் கூட பழக மாட்டேன்னு பார்வதி சொல்லிச்சு கமருதீன் கிட்ட. கமருதீன் சொன்னா இந்த என்டையர் ஹவுஸே சொல்றாங்க உங்க கூட பழகாதுன்னு, ஆனா நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்றா கமருதீன் பார்வதி கிட்ட. இன்னொருத்த என்ன மாதிரி கலரி விட்டு டென்ஷன் ஆக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு செம கவுண்டர் ஒன்று போட்டாரு. எப்ப எனக்கு பிபி சுகர்லாம் கிடையாது, இதெல்லாம் வர வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் செம சூப்பரா இருந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றிகள் பல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.